வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம் ப்ரோ. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களுடைய வியூ வந்து எப்படி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்கிறது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி மிகப்பெரிய துரோகம். அதாவது களத்துல நின்று ஒரு ஓட்டு வாங்கினாலும் சரி, 1,00,000 ஓட்டு வாங்கினாலும் சரி, அதிமுக சார்பா போட்டியிடணும். அவர்தான் ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு அர்த்தம். ஆனா மொத்தமாக வந்து நான் தேர்தல நிக்க முடியாது, நிக்கிறதுல அப்படின்னு சொல்றது இந்த அதிமுக வரலாற்றுல இதுவே முதல் முறை. இது அதிமுக தொண்டர்களை வந்து மிக பலவீனப்படுத்தும். எதிர்கால அரசியலை வந்து முன்னெடுத்து செல்லாது. அதிமுக தொண்டர்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் பிறகாது இந்த இடைத்தேர்தல். வெற்றியோ தோல்வியோ எடப்பாடி பழ- வீரனுக்கு அழகு என்று சொல்வார்கள். இந்த அது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ஒண்ணு கூடி தலைமை கழக நிர்வாகிகள் ஒண்ணு கூடிதான் நான் வந்து விக்கிரவாண்டி தேர்தலை வந்து நாங்க புறக்கணிச்சிருக்கிறோம். இங்க வந்து நியாயமான முறையில தேர்தல் நடக்காது, ஜனநாயக முறைப்படியும் தேர்தல் நடக்காது. அதனால நாங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அவங்களோட அதிருப்தியிலே இருக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு சாதாரண தொண்டனா உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கிறது? சரி, இப்ப கன்னியாகுமரியில வந்து விளவங்கோடு சட்டசபை ஒண்ணு நடந்தது இடைத்தேர்தல். என்னது விளவங்கோடா? ஆமா. அங்க எப்படி போட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி? அங்க வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அராஜக அதாவது அராஜகம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இது பண்ணலையா, டிஸ்டர்ப் பண்ணலையா? அங்க எப்படி போட்டிட்டார் எடப்பாடி பழனிசாமி? இப்ப ஏன் வந்து பின்வாங்குறாரு? என்ன நோக்கம்? இதனுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும், நாமளே புரிஞ்சுக்கணும். 10 தோல்வி தொடர்ந்து கொடுத்துட்டாங்க. 11வது தோல்வி கொடுத்தா இது மிகப்பெரிய தனக்கு ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகுன்றதுனால மறைமுகமா கணக்கு போட்டு பின்வாங்கி இருக்கிறார். இது அவருக்கு தான், அந்த பின்வாங்குதல் வந்து அவருக்கு தான் ஒரு நல்லது கெட்டதை கொடுக்குமே தவிர அதிமுக தொண்டர்கள் வந்து எந்த விதமான நன்மையும் தராது. இது வீழ்ச்சி தான். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இப்படிதான் நான் பாக்குறேன். இப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர் எடுக்கிற முடிவு வந்து சரிதானே? பொதுச் செயலாளர் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது. மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை அழைச்சு பேசி தொண்டர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாராளுமன்ற தேர்தல் வந்து 40 தொகுதியில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை, மிகப்பெரிய ஆலோசனை நடந்து தொண்டருடைய கருத்து கணிப்பை எல்லாம் கேட்டு விக்கிரவாண்டி தேர்தல் வந்து நிக்கலான்ற முடிவுக்கு தலைமை தான் வரணும். தொண்டர்கள் என்ன போய் செய்வோம் பாவம். இவ தொண்டர்கள் வந்து சொல்றதுனாலதான் நான் ஒவ்வொரு முடிவுகளையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிஜேபியில இருந்து நான் கூட்டணியில இருந்து விலகி வந்ததுமே அந்த 1,50 கோடி தொண்டர்கள் சொல்லிதான் நான் வந்து வெளியில வந்திருக்கேன்னு தானே சொல்றாரு. அப்படி இல்லை. இப்ப ஓபிஎஸ் நீக்கும் போது, சசிகலாவை நீக்கும் போது, தினகரன் நீக்கும் போது தொண்டருடைய கருத்து அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்கணும்னு சொல்ற ஆளு இப்பயே நீ தொண்டருடைய கருத்து கேட்காம சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு உடனடியா நீ வந்து அதிமுக வந்து இது விக்கிரவாண்டில வந்து நாங்க நிக்கிறதுன்னு சொல்லி எப்படி அறிவிக்கலாம்? நீங்க 10 நிமிஷத்துல எந்த தொண்டர்கிட்ட நீங்க கருத்து கேட்டீங்க? அப்ப தொண்டர்கள்ட்ட கருத்தை கேட்கலைங்கிறீங்களா? 100% தொண்டர்கிட்ட கருத்து கேட்கல. தொண்டருடைய ஆதங்கம் என்ன? வெற்றியோ தோல்வியோ களத்துல நின்று போராடணும். மக்கள் என்ன சொல்ல வரான்னு பார்க்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு, ஒரு கட்சிக்கு அழகு. அதுதான் ஒரு சீமான் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட பணமே கொடுக்காம தன்னுடைய தன்னுடைய நம்பிக்கை மூலயமா தான் அரசியல் வந்து எப்படி வரப்போறோம், நாம எப்படி தமிழகத்தை ஆள போறோம், என்னுடைய திட்டங்கள் என்ன, என்னுடைய சட்டங்கள் என்ன, இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி சொல்லி இளைஞர்களை கவர் பண்ணி இன்னைக்கு வந்து இத்தனாயிரம் ஓட்டு வந்தாலும் சரிக்காம தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப ரொம்ப காலமா அரசியல் வந்து பயணிச்சு எல்லா தேர்தலையும் போட்டிட்டு வர்றாரு தனிப்பட்ட முறையில. ஆனா இது ஆண்ட கட்சி இல்லையா? கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழக மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சிருச்சு இல்லையா? எப்படி நீங்க வந்து பின்வாங்கலாம்? இது அதிமுக தொண்டன் வந்து உலகப்பூர்வமா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது. இப்ப திமுக வந்து இப்ப ஆட்சியில இருக்குது. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் வந்து நடந்தது. திமுக ஆட்சி காலத்துல வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மட்டும் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி போட்டி போடுறாரு. ஆனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிக்காரு. இது இரண்டுக்குமான வித்தியாசமா எதை பாக்குறீங்க? அதாவது கொங்கு மண்டலத்துல வந்து மக்கள் நமக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க ஒரு நப்பாசிலேயே போட்டிட்டார். அதுக்கு வந்து ஓபிஎஸ் தடையா இருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு கொங்கு மண்டலத்துல ஆதரவே கிடையாது. தினகரன் தடையா இருக்கிறாரு. தினகரனுக்கு வந்து கொங்கு மண்டலத்துல ஆதரவே கிடையாது. அவங்க எல்லாம் சொல்லி அண்ணாமலை மூலயமா ஆஃப் பண்ண வச்சாரு. ஆனா அங்க மக்கள் வந்து அங்கேயே கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல இல்லையா? கடைசி கட்டத்துல தானே அவர் வந்து அதாவது இந்த வைப்பு தொகையை மீட்டாரு.
அப்ப மக்கள் அங்க இருக்கிற சி.வி. சண்முகம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகனுடைய நிலை என்ன ஆகுது? அப்ப இது சி.வி. சண்முகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய செக்கு. அப்ப சிவி சண்முகம் வந்து விழுப்புரத்துல அந்த விக்கிரவாண்டியில வந்து அவரு அதிமுக வெற்றி பெற்றதுன்னா அப்ப நம்ம மீறிய சக்தியா வந்து சிவி சண்முகம் வந்துருவாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தை ஒரு அடக்கிற செயலாதான் இது நடந்திருக்குமோ? இதுதான் உண்மை. சி.வி. சண்முகத்துக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய செக்கு தான் இது. அரசியல வந்து சி.வி. சண்முகம் தன்னுடைய மாவட்டத்துல உன்னால் வந்து 40 தொகுதியிலேயே வந்து போட்டிட்டு வெற்றி பெற முடியல. நான் என்னுடைய மாவட்டத்தில் பாருங்க, என்னுடைய வேட்பாளர் நான் ஜெயிக்க வச்சுட்டா ஆளுமை நிறைந்த மனிதர் யார்? எடப்பாடியா சி.வி. சண்முகமா? அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி மறைமுகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இது அவங்களுடைய அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புரட்சித் தலைவர் அம்மா காலத்துல கூட வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. அது மாதிரி நாங்களும் இந்த முறை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டி ஜெயக்குமார் வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. அம்மா இருந்த சூழ்நிலை வேற, அன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை வந்து அது வேற சூழ்நிலை. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சீமான் வந்துட்டு இருக்கிறாரு, விஜய் வந்துட்டு இருக்கிறாரு, அண்ணாமலை வந்துட்டு இருக்கிறாரு, திமுக இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அடுத்து அரசியல் நோக்கி பயணம் பண்றாரு. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்காம நீ அதிமுக ஒன்றுபடுத்தாம நீ வந்து தனிப்பட்ட முறையில நான் தேர்தலை புறக்கணிக்கணும்னா இதுதான் நீ ஆளுமை இல்லைன்றதை நீயே சொல்ற மக்களுக்கு சொல்ல வர. இதெல்லாம் எந்த தொண்டனும் ஏத்துக்க மாட்டான், 100% ஏத்துக்க மாட்டான். 1972 இந்த இயக்கம் தொடங்கிய போது அன்னிலிருந்து இந்த தொண்டன் வந்து கட்சிக்காக பாடுபட்டு கட்சி வளர்ச்சிக்கு அவன் உறுதுணையா இருக்கிறான், கட்சியோட வெற்றிக்கு அவன் பாடுபட்டு இருக்கிறான். ஆனா உன்னுடைய தலைமையில வந்து நீ இந்த மாதிரி ஒரு நிலை எடுக்கணும் எந்த தொண்டனும் எதிர்பார்த்துக்க மாட்டான். ஐயா வந்து சமயத்துல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது விக்கிரவாண்டி தேர்தல வந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து வேட்பாளரை நிப்பாட்டுவோம், நம்ம வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி செயல்படாத பட்சத்துக்கு நீங்க வந்து 11வது தோல்வியை வந்து அதிமுகவுக்கு வந்து நீங்க கொடுத்துறாதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிக்கையினுடைய இது பிரதிபலிப்பு தான் எடப்பாடி பழனிசாமி நான் தனியா நின்றோம்னா தோத்து போயிருவோம் அப்படிங்கிற பயத்துல புறக்கணிச்சாரோ? அதுவும் உண்மைதான், ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஐயா வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமானவர். அதாவது அரசியல்ல இதுவரைக்கும் நீ எந்த நிலையில இருந்து எப்படி வந்திருக்கிற, உன்னுடைய தலைமையில அதிமுக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கா தோல்வி அடைஞ்சிருக்கான்றது எல்லாமே கணக்கு போட்டு வாருங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம், விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டிடுவோம், 16வது தோல்வியை நீ வந்து தழுவ ஆதரிக்க வெற்றியை அந்த தோல்வியை கொண்டாட தயாராக இருக்க வேண்டாம் பழனிசாமி சொல்லி ஒரு தெய்வ வாக்கு மாதிரி ஐயா சொல்லியிருக்கிறார். இதை விட ஒரு வயதில் மூத்தவர் வந்து கழகத்துக்கு நலன் சார்ந்த ஒரு வார்த்தை வந்து எவராலும் சொல்ல முடியாது. ஐயா எடுத்த முடிவு 100% உண்மை. எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு கட்சியுடைய விதிகளுக்கும் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் தொண்டர்கள் உணர்வுகளுக்கும் புறம்பானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதிமுக வந்து ஒன்றிணையணும் சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அழைக்கிறாரு, வேண்டாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து நிராகரிக்கிறாரு. ஒரு தொண்டர்களுடைய மனநிலை வந்து மிகப்பெரிய அளவுல வருத்தத்துலதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமைக்கு தகுதியானவரா? ஒற்றை தலைமைக்கு அவர் அதிமுக இப்ப இருக்கிற சூழ்நிலை கணக்கு போட்டு பார்த்தா இவர் எப்படிதான் மந்திரி ஆனாரு, எப்படிதான் எம்எல்ஏ ஆனாருன்றது மிகப்பெரிய மர்மம் இருக்கு. ஒரு உண்மையான அதிமுக மக்களுக்கு சேவை செஞ்சு படிப்படியா வளர்ந்து வரதான் அதிமுக தொண்டன். அவ்வளவுதான் மந்திரி பதவியும் மாவட்ட பதவியும் எம்பி பதவி கொடுப்பாங்க. ஆனா இவர் எப்படி வந்தாருன்றது இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவர் ஒற்றை தலைமைன்னு சொல்றது என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க. ஒற்றை தலைமை என்ன அர்த்தம்? ஒரு தொண்டன் வந்து ஒரு ஒரு 10 பேர் ஒரு கிராமத்துல இருந்து ஒதுங்கி இருந்தா அந்த தொண்டனை வந்து அந்த காலத்துல புரட்சி தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வாப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் சொல்லு நாங்க செய்யறோம், உனக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க, குடும்ப பிரச்சனையா, எதனா கடன் பண்ணிட்டியா, ஏன் நீ கட்சிக்கு மீட்டிங் வர மாட்டேங்கிற, ஏன் ஆலோசனை கொடுத்து வர மாட்டேங்கிற, ஏன் கட்சி வேலை செய்ய மாட்டேங்கிற, இப்படி வந்து அம்மா காலத்துல வந்து தொண்டனை தேடி எல்லாம் வருவாங்க தலைவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரே ஒரு அதிமுக தொண்டனை கூட ஏறெடுத்து பார்க்கல. அதிமுக தொண்டனுடைய நிலையை புரிஞ்சிக்காததான் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் இந்த 2019 வாக்கில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொண்டனும் ஊர உள்ளாட்சி தேர்தல் அந்த ஒன்றிய கவுன்சிலராகவும் போட்டியிடும் போது 10 லட்சம் 12 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணி அவங்களாம் ஊரை விட்டு வெளியே போயிட்டான் சம்பாதிக்கிறதுக்கு. அப்படி கடனாளி ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் மிகப்பெரிய கேவலம். ஒற்றை தலைவர் சொல்றது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய கேவலமான செயல். இது வந்து அவருக்கு வேணா அது பெருமையா இருக்கலாம். நம்மை போன்ற ஒரு அதிமுக ரத்தத்தை உள்ள, அதாவது இந்த ரத்தத்தை வந்து உடம்புல பாய்ச்சிருக்கிற நமக்கு எல்லாம் மிகப்பெரிய குடிச்சிருக்கு ஒவ்வொரு நாளும். இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.